ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட இந்த ஒன்றுங்கிற எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? இதுதான் நீ முதல் இடத்தை பெறப்போகிறதற்கான அடையாளம். இதுவரைக்கும் முன்னேற்றத்துக்காக மட்டுமே பாடுபட்ட நீ, முன்னேற்றத்தை அடைவதற்காக மட்டுமே போராடிக்கிட்டு இருந்த நீ, இப்போது வாழ்க்கையிலேயே முதலிடத்தை பிடித்து முன்னேற்றமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பாக இப்போ நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் வாழ்க்கையை சேதப்படுத்தும் மனிதர்களை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேனே செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு அவங்க எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களாக பேசுகிறாங்கன்றத கவனிச்சு பாரு. அவங்க மனசில் நீ அவங்கள விட முன்னேறிடக்கூடாது, அவங்கள விட கொஞ்சமும் உயர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நீ எப்போ தோற்று போவ, எப்போ தாழ்ந்து போவன்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால தான் உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க வெளியில் வேற யார்கிட்டையாவது உன்னை பற்றி பேசும்போது தவறாகவும் தாழ்த்தியும் உன்னை பற்றின வதந்திகளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை அப்படியே தெரிந்தும் கூட உன்னை பற்றி இல்லாத பொல்லாததுகளை சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டு உன் தன்னம்பிக்கையை குலைக்கணுன்றதுல உறுதியாக செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க. உனக்கான மகிழ்ச்சியை தராமல் எதுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? முதல்ல ஒரு செடி நல்லா வளரணும்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய களைகளை தானே அகற்றணும். அதே போல தான் நீ நல்லா வாழ்க்கையில் வளரணும்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய களையாகிய இந்த கெட்ட மனிதர்களை அப்புறப்படுத்துன்னு சொல்கிறேன். உன்கிட்ட இனிமையாக பேசிட்டு, உன்கிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு, உனக்கு பின்னால் உனக்கு எதிராக வேலை செய்யும், உன் வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கும் இந்த மனிதர்களால் தான் பல பிரச்சனைகளும் தடங்கல்களும் உன் வாழ்க்கையில் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு நேரம் சரியில்லாமல் இருந்ததால் இப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்தேனோ அப்போதே அவங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட நான் தயாராயிட்டேன். என் தங்கமே, நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக்கிட்டு ஜாக்கிரதையாக இரு. இந்த சாயப்பா உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் உனக்கு தீமை செய்பவர்கள் அனைவரையும் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி உனக்கான உயர்வான இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்துட்றேன். நீ ஆபத்தில் இருக்கும்போதும் நீ பிரச்சனையில் இருக்கும்போதும் உன் கையை பிடிச்சி உனக்காக உதவி செஞ்ச மனிதர்களையும், உன் குறைகளை மறைத்து உனக்கு நல்லதை நினச்சவங்களையும், நீ நல்லா இருக்கணும்னு மனசார ஆசைப்பட்டவங்களையும் இப்போது உன் கூடவே நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் அழகாக நடக்க ஆரம்பிச்சிடும். துரோகிகள் அனைவரையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலமாகவே நீ மகிழ்ச்சி அடையும் விஷயமாக, மன நிறைவடையும் விஷயங்களே எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நிதானமாக இரு. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கான காலம் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருன்னு சொன்னேன் அல்லவா? நீயும் என் வார்த்தைகளை நம்பி பொறுமையாக காத்திருந்தாய். இதோ இப்போதே உன்னை உதாசீனம் செய்தவர்களை துவண்டு சோர்ந்து முகம் சுருங்கி போகும் அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவாக கொடுக்க போகிறேன். பொறுமையாக இருந்த உனக்கு நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை மாறலாம். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தீனா வெற்றி உனக்கு பின்னால் தானாகவே உன்னை தேடி ஓடி வரும் என் செல்லமே. நீ எப்போதும் நிமிர்ந்து நடைபோடு. வெற்றி எனக்கு கிடைச்சே தீருன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோற்று போக நான் விடமாட்டேன். உறவுகளை அழிப்பது
ஏமாற்றமும் கிடையாது, துரோகமும் கிடையாது, தூரமும் கிடையாது, மௌனம்தான். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே கெட்டவங்க உன்னை விட்டு தானாகவே ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் நல்லவங்க ஒருபோதும் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க என் செல்லமே. உன் மனவேதனைகள் எல்லாம் வெறுப்பாக மாறி நீ வாழ்க்கை மீது விரக்தியும் சலிப்பும் கொள்ளும் அளவுக்கு இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். இப்போதே உன் வேதனைகள் அனைத்தையும் போக்கி உன் தேவைகள் அனைத்தையும் நானே நிறைவேற்றி கொடுத்துட்றேன். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கண்டுக்காமல் விடும்போது தான் அது பெரிய சுமைகளாக மாறி உன் வாழ்க்கையை அழுத்தும் விஷயமாக மாறுது. நீ சொல்லாமல் யாரும் உன் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீ எதையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீ வெளிப்படுத்தாத எத்தனையோ உணர்வுகளும் உன் கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்குள் இருப்பது போலவே இப்போதைய விஷயத்தையும் எதையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன் காயத்தை போக்கி கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துருவேன் செல்லவே. நீ வெளியில் போகும்போதெல்லாம் எத்தனையோ விதமான ஆபத்துகள் யார் யார் மூலமாகவெல்லாம் வருதுன்றதை நான் பார்க்க தான் செய்கிறேன். அதனால தான் இனி ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு துணையாக உனக்கு முன்னும் பின்னும் பக்கபலமாக வரப்போகிறேன். யாருக்குமே தீங்கு நினைக்காத, யாருக்கும் கெடுதல் செய்யாத உன் மனசு எனக்கு தெரியும். அறிந்தும் அறியாமலும் நீ செய்த தவறுகளை நினச்சி இப்போது நீ பயப்பட தேவையில்லை. இந்த சாயப்பா உன்னை மன்னிச்சு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை என்னிடம் முழுமையாக ஒப்படைச்ச நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன் மன பயத்தை எல்லாம் போக்கி என் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் உன்னை எல்லா வகையிலும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இதுவரைக்கும் காணாத ஒரு சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன் செல்லமே. இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லைன்னு நீயே உன் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கும் மகிழ்ச்சியான நாளை நான் உருவாக்கி தர்றேன். ஒவ்வொரு நாளும் இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எப்போதும் நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செய்ய தொடங்கு. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகுது. தடையும் தடங்களும் இல்லாத அளவுக்கு உனக்கான வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறும். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பானதாக, மிக உயர்வானதாக, அழகானதாக வாழும்படி இந்த சாயப்பா என் அருளால் பல அதிசயங்களை நடத்தி தர்றேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சில மோசமான விஷயங்கள் நடக்கும்போது ஐயோ என்ன பண்ண போகிறோன்ற பயம் உன் மனசில் வர்றதை நான் பார்க்குறேன். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கு. கண்டிப்பாக அந்த பயத்தில் இருந்து உன்னை காத்து ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பிதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த சாயப்பா நீ என்னிடம் வைத்த வேண்டுகோள்களையும் வீணாக போக விட மாட்டேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. கிடைப்பது அனைத்தும் கூட உனக்கு நல்லதாகவே அமையும். இந்த சாயப்பா உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி நிச்சயம் நல்லபடியாக வாழ வைப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். ஓம் சாய்ராம்.